ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொங்கல் முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே நேராக கடைக்கு போய் மீன் வாங்கலான்னு சொல்லி மீன் வாங்க போனோங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பாறை மீன் பொரிக்கிறதுக்குமே மற்ற மீனும் வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி குழம்பு வச்சிடலாம் மற்ற மீனுக்கு அப்படின்னு சொல்லி குழம்புக்கு வந்து எல்லாம் நல்லா மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சி அப்புறமேட்டு குழம்பு வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு தாளிச்சுட்டு குழம்பு வச்சுட்டுட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிக்க போகிறேங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டு அப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா அது வெந்தயம் நல்லா கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் போட்டோன்னே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வரமிளகா போடலாம். போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி விட்டு போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லங்க, மசாலாவை நல்லா அரைச்சி வச்சதை எடுத்து நல்லா வதங்கணுன்னு எடுத்து நல்லா ஊற்றி அது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி நல்லா கிண்டி விட்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கலக்கிட்டு அப்புறமேட்டு நல்லா புளி நான் ஊற வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு புளி கரைச்சி ஊற்றணும். புளியை கரைச்சி நல்லா ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளியை ஊற்றிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு அப்புறமேட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போடணுங்க. நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோன்னே மீன் எடுத்து நல்லா கொதிக்குதுங்க. கொதிச்சுட்டுக்கப்புறம் மீன் எடுத்து உள்ளே போடணுங்க. உள்ளே போட்டு ஒரு 2-3 கொதி விடணுங்க. கொதி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இன்றைக்கி பார்த்தா நல்லா மத்தி மீன் குழம்பு ரெடி. சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வாங்க, நீங்களும் நல்லா சமைச்சு பாருங்கள் இதே மாதிரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போடணுங்க. அப்புறம் மீன் பீஸ் எடுத்து பார்க்கணுங்க. மீன் அப்படியே இருக்குங்க, நல்லா வெந்து